நெஞ்செழுத்து அந்த தோட்டக்காரிக்கு என் பொண்ணு அவ கால் கடியில உட்கார வச்சு நெயில் பாலிஷ் போட வைக்கிறாளா? மா, அதை இப்ப நீங்க நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நெஞ்சு அப்படியே வெடிச்சு போயிடுமா. நீங்க ப்ளீஸ் என் கூட வாங்க, இந்த அநியாயத்தை முதல்ல என்னன்னு கேளுங்கம்மா. அவளை நான் சும்மா விட மாட்டேனே. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? அவ்வளவு சோகம் கேக்குதோ? அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி வைக்கிற பாரு, இல்ல நான் சுந்தரவல்லியே இல்ல. வா வாங்க. வா. வாடா. இன்ஸ்பெக்டர், இவன் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி நிப்பாட்டாம போயிருக்கான். என்னன்னு என்கொயரி பண்ணுங்க. யோ, யாரியா நீ? என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா நான் பண்ணிடணுமா? சார், இந்த அயோக்கிய ரேஷ் டிரைவ் பண்ணிருக்கான் சார். அது மட்டும் இல்ல, பாவம் ஒரு அப்பாவும் 2 குழந்தைங்களும் ரோட்ல வந்துட்டு இருந்தாங்க சார். இவன் போய் இடிச்சு நிப்பாட்டாம போயிட்டான் சார். அவ்வளவு வேகமா வந்தான் சார் வண்டியில. சார், இவன் இடிச்சவங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் சேஸ் பண்ணி இவனை புடிச்சுதான் சார் இங்க கூட்டு வந்திருக்கேன். யோ, நான் குடிச்சிருக்கியா? நோ இன்ஸ்பெக்டர், நான் குடிக்கல. சார், இல்ல சார், அவன் குடிக்கலாம் இல்ல, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இவன் வண்டியில ரேஷ் டிரைவ் பண்ணா சார், அண்ட் நெக்லிஜென்ஸ் டூ. சார், முதல்ல இவன் மேல ஒரு கேஸ போடுங்க சார். ஏயா, பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியற, பெரிய இடத்து புள்ள மாதிரி வேற இருக்க. ஏயா உனக்கு இந்த வேலை? உன் முகத்தை கூட இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. உன் பேர் என்ன? திலீபன் சார், திலீபன் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா? அது யாரு? சக்கரவர்த்தினா இந்த டைகர் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்களே, அவரா? ஆமா சார், நான் டைகர் சக்கரவர்த்தியோட சன்னு தான். யோ, தம்பி மேல கை வச்சியா? இல்ல சார், மரியாதை தான் நடத்தினாரு. ஏன் உன் மேல கை வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்ல என்ன நடந்திருக்கும்? வெச்ச கை காணாம போயிருக்கையா? இவர் யாருன்னு தெரியலையா? டைகர் சக்கரவர்த்தியோட பையன். whoever he is. என்ன பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு சக்கரவர்த்தியா இருந்தா எனக்கு என்ன, சாம்ராட்டா இருந்தா எனக்கு என்ன? சார், வாட் ஐ எம் சேயிங் இஸ், முதல்ல இவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க சார். இவன் யாரா இருந்தாலும் இவன் மேல எஃப்ஐஆர் போடாம இந்த ஸ்டேஷனை விட்டு நான் நகர போறது இல்ல. பஸ் பஸ் பஸ், கூல். நான் இங்க தானே இருக்கேன், அப்புறம் என்ன? எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? பாதிக்கப்பட்டவங்க வந்து ரிட்டனா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும் சார். சி, நீங்க சொன்னீங்க, நான் மதிச்சு வந்தேன். அவங்க வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஆர்லாம் போடுவாங்க. ஓகேவா? ஏய், என்னடா? இல்ல புரியல எனக்கு. எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏங்க, நான் எங்க எஸ்கேப் ஆகணும்? நான் உங்க பைக்ல தானே வந்தேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். உங்க கண்ணு முன்னாடியே தான் இருப்பேன். போதுமா? முதல்ல கம்ப்ளைண்ட் பண்றவங்க வரட்டும் சார், அப்புறமா பார்க்கலாம். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இங்க உட்காரலாமா? நீங்க உட்காருங்க சார். யோ ஆனந்த் சார், கொஞ்சம் ஃபேனை போடு. ஓகே. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய இடமாடா? whatever, I don't mind. நீ அவனா இருந்தா எனக்கு என்ன? இப்ப வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் அவங்க குடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியும். ப்ரோ கூல், ப்ரோ கூல். நான் இங்க தானே இருக்கேன். வாங்க, நீங்களும் உட்காருங்க. மா, பாருங்கம்மா, உங்க கண்ணால பாருங்க, எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குதுன்னு பாருங்க.
என்னடி பேசிட்டு இருக்க ஆமாமா. நீ முதல்ல கொஞ்சம் பாரு. என்ன இது இங்க எல்லாம் உல்டாவா இருக்கு? உள்டா இல்ல, இதுதான் உண்மை. இல்லம்மா. ஏன் பொண்ணு சுரேகா அவ காலுக்கடியில உட்காந்து அவளுக்கு நெயில் பாலிஷ் போடுறாள்.